வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கியிருக்குமாறு திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அறிவுறுத்தல்கள் சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியிலேயே தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர்கள் ஆற்றிய பணி குறித்து அறிக்கையை தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் அவர் அந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசுடைய ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட முகாம்களை கலந்து கொண்டு மக்களின் தேவைகளை மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல விடுபட்ட மகளிரை சேர்த்திடும் வகையில மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40க்கு 40 தொகுதிகளை வென்று வரலாற்று சாதனை படைத்தது. அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அரும்பாடுபட்டார்கள் என்றும், அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றிக்கு கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களை தொடர்ச்சியாக சந்தித்து அவர்களுடைய தேவைகளை குறித்து கேட்டறிந்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கார். அமைச்சர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்து தேர்தல் பணியாற்றிட வேண்டும் என்றும் அவர் இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கார். ஏற்கனவே சொன்னது போல நாடாளுமன்றம் நடைபெறும் நாட்களை தவிர்த்து குறைந்தது வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியிலேயே தங்கி மக்களை சந்தித்து அவர்களுக்கான தேவையான பணிகளை செய்திட வேண்டும் என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதியில் ஆற்றிய மக்கள் பணிகளை பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களின் நலனை காத்திடும் வகையில எடுத்துரைத்து கருத்துக்களை பற்றி அறிக்கையை 15 நாட்களுக்கு ஒரு முறை தனக்கு அளித்திட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தியிருக்கார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.